ஸ்ரீ ஆனந்தவல்லி பாஹிமாம், ஸ்ரீ ஆனந்தவல்லி ரக்ஷமாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. கல்யாணீம் கருணா கடாட்சலஹரீம் கதம்ப மாலாதரீம் காருண்யாமிருத வர்ஷிணீம் சிவமயீம் கல்யாண சந்தாயினீம் கீர்வாணீம் சுரசுந்தரீம் திரிபுவனீம் ஆனந்த சந்தாயினீம் வந்தே ஸ்ரீ ஆனந்தவல்லீம் குணவதீம் சௌஷீல சம்பத் பிரதாம். இன்று ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்பிகையினுடைய பாதார விந்தங்களிலே சரணடைந்து இன்றைய தினம் நவராத்திரி உற்சவத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு. மகாலய பட்சம் நடந்து கொண்டிருக்கிறது. மகாலய அமாவாசை முடிந்து அடுத்த நாளும் கொண்டாட போகிறோம். அதாவது இந்துக்களுடைய பண்டிகைகளிலே மிகவும் முக்கியமான ஒரு பண்டிகை. இந்தியாவிலே ரொம்ப 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 சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் எல்லா பக்தர்களும் அம்பிகையை நோக்கி வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை நவராத்திரி பண்டிகை. சரி, இந்த நவராத்திரி பண்டிகை ஏன் கொண்டாடுகிறோம்? இந்த நவராத்திரி பண்டிகை காலத்திலே விரதம் இருப்பதாலும் இந்த நவராத்திரி பண்டிகையிலே அம்பிகையினுடைய வழிபாடு செய்வதாலும் என்ன பலன்? நவராத்திரிக்கு நம்ம கொலு வைக்கிறோம். எல்லாரும் அவரவர்களுடைய கிரகங்களிலே முடிந்தவர்கள் எல்லோரும் கொலு வைக்கக்கூடிய வழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய தாத்பரியங்கள் எல்லாத்தையும் பற்றி இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய பதிவு. அதாவது ஷார்ட்டாக சொல்லணும்னா நவராத்திரியினுடைய சிறப்பு பற்றியும் இதை அனுஷ்டிக்க வேண்டிய முறை, கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றியும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை பற்றி தேவி மகாத்மியத்திலே மிகவும் விரிவாக கூறப்பட்டுள்ளது. முன்னொரு காலத்திலே அசுரர்கள், அதாவது என்னென்னா அசுரர்கள் எல்லோரும் தெய்வங்களிடம் வரங்கள் பல பெற்று தங்களை அழிக்க யாரும் இல்லை என்று தலைகணம் பிடித்து திரிந்தார்கள். அதாவது சும்பன், நிசும்பன், மகிஷாசுரன், இப்படிப்பட்ட அசுரர்கள் எல்லோரும் தெய்வங்களிடம் வரங்கள் பல பெற்று தங்களை அழிக்க யாருமே இல்லை அப்படின்னு ரொம்ப தலைகணத்தோடு இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்திலே மக்கள் மிகவும் அல்லலுற்றார்கள். தவசீலர்களாலே வேள்விகளை செய்ய முடியவில்லை. அனைவரும் இந்த இரு அசுரர்களையும் கண்டு அஞ்சி நடுங்கினார்கள். இனியும் இப்படியே போனால் மக்கள் தாங்க மாட்டார்கள் அப்படின்னு எண்ணிய தேவர்கள் மகாவிஷ்ணுவிடமும் சிவனிடமும் முறையிட்டார்கள். அவர்கள் பிரம்மனையும் சேர்த்து கொண்டு என்ன செய்வது அப்படின்னு ஆலோசித்தார்கள். ஆண்கள் யாராலையும் இந்த அசுரர்களை எல்லாம் வெல்ல முடியாது அப்படிங்கக்கூடியது வரம். அதனாலே தேவர்களும் மூவர்களும் சேர்ந்து அன்னை ஆதிபராசக்தியை நோக்கி பிரார்த்தித்தார்கள். மக்களுடைய துன்பம் கண்டு சகிக்க முடியாதவள் இல்லையா தேவி? அதனாலே மக்களுடைய இந்த துன்பத்தை கண்டு சகியாத அவளும் ரொம்ப அழகான ஒரு மங்கையினுடைய வடிவம் கொண்டு இந்த பூ உலகிற்கு வந்தாள். அவளுடைய அழகுக்கு நிகர் யாரும் இல்லை அப்படின்னு விளங்கினாள். பிரம்மா, விஷ்ணு, சிவன் என மூவரும் தங்களுடைய சக்திகள் எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி அன்னைக்கு அளித்துவிட்டு சிலை போல இருந்தார்களாம். அதே மாதிரி இந்திரனும் திக்பாலகர்களும் தங்களுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் அழித்துவிட்டு அப்படி சிலையாக நின்றார்களாம். அதாவது அப்படி அவர்கள் நின்றதாலே தான் அதை குறிக்கும் வகையிலே பொம்மை கொலு வைக்கக்கூடிய பழக்கம் வந்தது அப்படின்னும் ஒரு ஐதீகம் இருக்கு. அதே மாதிரி எல்லா உயிர்களுக்கும் காரணமாக இருப்பவள் எல்லா உயிர்களுக்குள்ளும் எல்லாமாகவும் இருப்பவள் அந்த ஆதி பராசக்தி தான் அப்படிங்கிறத நமக்கு விளக்கும் வகையாகவும் குரு அமைந்திருக்கிறது. அன்னை அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் 10 கரங்களிலே தாங்கி போர்க்கோலம் பூண்டு சும்ப நிசும்பர்களையும் மகிஷாசுரனையும் அவர்களது படைத்தளபதிகளான மதுகைட்டவன் ரக்தபீஜர்களையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார். இது போன்ற எல்லா அசுரர்களையும் அழித்து அவள் தர்மத்தை காப்பாற்றினாள் அப்படிங்கக்கூடியது தான் இதனுடைய விசேஷம். அவள் வெற்றி பெற்ற அந்த தினமே விஜயதசமி அப்படின்னு சொல்லப்படுகிறது. விஜய அப்படின்னா வெற்றி. அந்த 10ஆம் நாளன்று அவளுடைய வெற்றி பெற்ற தினத்தை கொண்டாடும் விதமாக விஜயதசமி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். 9 நாட்கள் போர் விடாமல் நடந்ததாம்.
அதனால தான் நவராத்திரியாக கொண்டாடுறோம். ஏன் ராத்திரி அப்படின்னு வருது? அதாவது 9 பகல்லையும் கொண்டாடலாமே அப்படின்னு ஒரு கேள்வி எழும் இல்லையா? அந்த நாட்களிலே போருக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருந்தது. மாலை நேரம் அப்படிங்கிறது சூரிய அஸ்தமனம், அதற்கு பிறகு போர் புரிய மாட்டார்கள். படைகள் தங்கள் கூடாரங்களிலே ஓய்வெடுத்து கொள்ளும் நேரம் அது. அப்போது அன்னையினுடைய படைக்கு ஊக்கம் கொடுக்கவும் அவளை ரொம்ப மகிழ்ச்சிப்படுத்தவும் மறுநாளைய போரிலே உற்சாகமாக போரிடவும் அன்னையை வேண்டிக் கொண்டு அம்பிகை பிரார்த்தனை செய்து அவளை குறித்த ஆடல் பாடல் போன்ற கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுமா. இது 9 இரவுகளும் நடைபெற்றதாம். அதனாலதான் நம்ம நவராத்திரியாக கொண்டாடி அந்த சமயத்திலே நம்ம நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் பண்ணி, நிறைய பாடல் போன்ற கலைகள் எல்லாம் பண்ணி நம்ம எல்லாரும் கொலு வச்சு நம்ம அதை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுகிறோம். நெய்வேத்தியங்கள் எல்லாம் செஞ்சு வீட்டிற்கு சுமங்கலி பெண்கள் கன்னிகாஸ்திரிகளை எல்லாம் வர சொல்லி அவர்களுக்கெல்லாம் சௌபாகிய திரவியங்கள் எல்லாம் கொடுத்து அப்படி அம்பிகையை போற்றி வணங்குகிறோம். சரி, நவராத்திரியில எப்படி அலங்காரம் எல்லாம் பண்ணலாம்? நவராத்திரி நாட்களிலே அம்பிகையை வெவ்வேறு வடிவங்களிலே மக்கள் அலங்கரித்து வழிபடுவார்கள். அம்பிகையை முதல் 3 நாட்கள் துர்க்கையாகவும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மியின் அம்சமாகவும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியாகவும் முப்பெரும் சக்தியராக வழிபடுவதுதான் இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு விசேஷம். நவராத்திரியினுடைய முதல் நாள் தேவியான மகேஸ்வரி பாலா மதுகைடபர் அழிவுக்கு காரணமான தேவி. 2ஆம் நாள் வழிபடப்படும் குமாரியாக போற்றப்படுகிறாள். அவளே ராஜராஜேஸ்வரியாகவும் ஆராதிக்கப்படுகிறாள். 3வது நாளுக்கு உரியவராகி கன்யா கல்யாணி என்று அழைக்கப்படுகிறாள். 4ஆம் நாளிலே அருள்பவள் மகாலட்சுமி. இவள் ரோஹிணி அப்படின்னு அழைக்கப்படுகிறாள். 5ஆம் நாள் வைஷ்ணவியாகவும் மோகினியாகவும் அலங்கரிப்பார்கள். 6வது நாளுக்குரிய தேவி வடிவம் இந்திராணி. அன்று சர்ப்பராஜ ஆசனத்திலே தேவி அமர்ந்திருக்கும் கோலத்திலே பூஜை செய்வது வழக்கம். 7வது நாள் தேவி மகா சரஸ்வதி சுமங்கலி அப்படின்னு அழைக்கப்படுபவள். 8வது நாள் தேவியானவள் நரசிம்மி வடிவத்திலே சினம் தணிந்த கோலம். அன்று அன்னை அன்பே உருவாக அருள் பாலிக்கிறாள். 9ஆம் நாள் அம்பிகை சாமுண்டி மாதா அங்குஷம் தரித்த லலிதா பரமேஸ்வரியாக அன்னையை வழிபடுவது வழக்கம். 10ஆம் நாள் அசுரர்களை எல்லாம் அழித்து அம்பிகை பெற்ற வெற்றியை குறிக்கும் விஜயதசமி. அன்று அன்னை வெற்றி திருமகளாக அலங்கரிக்கப்பட்டு ஆராதிக்கப்படுகிறாள். இந்த வடிவங்களிலே தேவியை தரிசித்து வழிபடுவதாலே நவநிதிகளும் பெற்று நீடூழி வாழ்வார்கள் அப்படிங்கக்கூடியது ஐதீகம். ஒரு ஆண்டுக்கு 2 முறை நவராத்திரி கொண்டாட வேண்டும் அப்படின்னு இருந்தது முன்னாடி. அதாவது மொத்தம் 4 நவராத்திரிகள் ரொம்ப விசேஷம். சித்திரை மாதம் வரக்கூடியது சைத்திர நவராத்திரி அப்படின்னு சொல்லுவார்கள், ராம நவராத்திரி அப்படின்னு சொல்லுவார்கள், அதை வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் ஆஷாட மாதம் வரக்கூடிய நவராத்திரி, அது ஆஷாட நவராத்திரி, குப்த நவராத்திரி அப்படின்னு சொல்லுவார்கள். அதற்கப்புறம் புரட்டாசி மாதம் வரக்கூடியது தான் ரொம்ப முக்கியமான நவராத்திரி, அதுதான் மகா நவராத்திரி, சாரதா நவராத்திரி. அதாவது மகாலய அமாவாசைக்கு அப்புறம் நம்ம இப்போ கொண்டாட போகிறோமே, அது மகாலய அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய நவராத்திரி சாரதா நவராத்திரி அப்படின்னு சொல்லுவார்கள். இன்னொன்று மாசி மாதம் வரும், அந்த நவராத்திரி மக நவராத்திரி அப்படின்னு சொல்லி அதுவும் குப்தர நவராத்திரி. 4 நவராத்திரிகள் உண்டு. இதிலே முற்காலங்களிலே 2 நவராத்திரிகள் நிறைய மக்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அதாவது வசந்த நவராத்திரியும் சாரதா நவராத்திரியும். காலப்போக்கில் வசந்த நவராத்திரி கொண்டாடுறதும் ரொம்ப குறைஞ்செடுத்து இப்போது சாக்தர்கள் இந்த 4 நவராத்திரியையுமே ரொம்ப விசேஷமாக கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அதிலே புரட்டாசி மாத சாரதா நவராத்திரி தான் இப்போ ஆனால் வழக்கத்திலே இருக்கிறது. நவராத்திரி பூஜையை பார்த்தோம் அப்படின்னா தெய்வங்களும் தேவர்களும் கூட சேர்ந்து செய்து பலன் பெற்றார்களாம். நாரதர் அறிவுரைப்படி ராமர் கடைபிடித்து ராவணனை அழித்து சீதையை மீட்டு வந்தார். கண்ணபிரான் பார்த்தோன்னா சியமந்தகமணி காரணமாக அடைந்த அபவாதம் இந்த பூஜை செய்ததாலே நீங்கியதாம். பஞ்ச பாண்டவர்கள் பாரத போரில் வென்றதும் இந்த பூஜை செய்ததால் தான். தீய சக்திகள் மேலோங்கும் போது காத்திட வேண்டினால் அம்பாள் சண்டிகையாக 9 கோடி வடிவங்கள் எடுத்து தீமையை அழித்து நன்மை செய்வாள் அப்படின்னு தேவி மகாத்மியம் கூறுகிறது. இந்த நவராத்திரி நாட்களிலே தேவி மகாத்மியம் பாராயணம் செய்யறதும் ரொம்ப விசேஷம்.
நவராத்திரியிலே 9 நாட்களும் பூஜை விரதம் அனுஷ்டிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி அம்பிகையை பூஜை செய்வது நமக்கு எல்லா விதமான நற்பலன்களையும் கொடுக்கும். விஜயதசமி தினத்திலே அம்பிகை அசுரர்கள் எல்லாரையும் அழித்து வெற்றி வாகை சூடினாள். ஆணவம் சக்தியாலும், வறுமை செல்வத்தினாலும், அறியாமை ஞானத்தினாலும் வெற்றி கொள்ளப்பட்ட தினம். அப்படிங்கிறதுனால தான் வீரம் செல்வம் கல்விக்கு உரிய தேவியரான துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படின்னு முப்பெரும் தேவியருக்கும் உரியதாக இதை மிகவும் சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். அதே மாதிரி விஜயதசமி அன்னைக்கு புதிதாக தொடங்கக்கூடிய எல்லா காரியங்களும் எளிதாக வசமாகும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால தான் விஜயதசமி அன்னைக்கு நம்ம எல்லோரும் வித்யாரம்பம் செய்கிறோம். அதே மாதிரி ஆண்டுக்கு 2 முறை நவராத்திரி கொண்டாட வேண்டும் அப்படின்னும் தேவி புராணம் கூறுகிறது. இப்போ வழக்கத்தில் இல்லை, நம்ம சாரதா நவராத்திரி தான் கொண்டாடுறோம் அப்படின்னாலும் அது என்ன அறிவியல் ரீதியாக அது என்ன அப்படின்னு கேட்டால், சித்திரையிலே வரக்கூடிய அந்த வசந்த நவராத்திரி ஒன்று, புரட்டாசியில் வரக்கூடிய சாரதா நவராத்திரி, இது ரெண்டையும் கண்டிப்பாக கொண்டாடணும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா இவ்விரு காலங்களும் கால தேவதையினுடைய கோரை பற்களுக்கு சமமா அப்படின்னு சொல்லுறது. அது ஏன் அப்படின்னா கோடை குளிர் அப்படின்னு இந்த பருவகாலம் மாறும்போது பார்த்தோம்னா நோய் நொடிகள் நிறைய பரவும். இந்த ஆபத்திலிருந்து மக்களை காக்கும்படி தேவியை பூஜிக்க வேண்டும் அப்படின்னும் இந்த விழாவை நடத்தினார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதனால இந்த 2 காலங்கள்லையுமே தேவியை கண்டிப்பாக பூஜிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அவ்வளோ ஒரு அறிவியல் ரீதியான ஒரு கருத்து இது. சரி, நவராத்திரி அப்போ நம்ம எல்லோருமே கொலு வைக்கிறோம் இல்லையா? அந்த கொலு வைக்கிறதுனுடைய தாத்பரியம் என்ன, அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, அகிக்கக்கூடிய அனைத்து உயிர்களிலுமே அம்பிகையே இருக்கிறாள். நவராத்திரி காலத்திலே கொலு வைக்கிறதுனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அகிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களிலும் அம்பிகையே இருக்கிறாள். அவளுடைய கருணையினால் தான் அனைத்தும் உயிர் வாழ்கின்றன அப்படிங்கக்கூடிய தத்துவத்தை விளக்கறதுக்கு அந்த குழு வைக்கிறோம். அதனுடைய தத்துவம் அதுதான். பொம்மைகள் எல்லாத்தையும் கண்ட இடத்துல வைக்காம அதுலேயும் ஒரு ஐதீகத்தை வைத்தார்கள் நம்மளுடைய முன்னோர்கள். கொலுப்படிகள் 9, 7, 5 அப்படின்னு ஒற்றைப்படையிலே அமைய வேண்டும் என்று வைத்தார்கள். எந்தெந்த படியிலே என்னென்ன பொம்மைகளை வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முறை வைத்தார்கள். கீழிருந்து முதல் படியிலே ஓரறிவு உள்ள உயிரினங்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும். அதாவது செடி, கொடி, மரங்கள், பூங்கா, சிறிய அளவிலான தோட்டம், இதெல்லாம். 2வது படியிலே 2 அறிவு உள்ள உயிரினங்களின் வடிவங்களை வைக்க வேண்டும். அட்டை, நத்தை, சங்கு, இது போன்ற ஊர்ந்து போகும் உயிரினங்களுடைய இந்த ரகம். 3வது படியிலே 3 அறிவு உயிரினங்கள், கரையான், எறும்பு முதலான உருவங்களை வைக்க வேண்டும். 4வது படியிலே 4 அறிவு உள்ள உயிரினங்களான வண்டு, பறவை முதலான வடிவங்களை வைக்க வேண்டும். 5வது படியிலே 5 அறிவு உயிரினங்களான பசு முதலான விலங்கினங்களின் பொம்மைகள் இடம்பெற வேண்டும். 6வது படியிலே 6 அறிவு உள்ள உயர்ந்த ஜீவராசிகளான மனித வடிவங்கள், வாத்திய கோஷ்டி பொம்மைகள் எல்லாம் இடம்பெற வேண்டும். 7வது படியிலே மகான்கள், ஞானிகளுடைய உருவங்கள் இடம்பெற வேண்டும். 8வது படியிலே தெய்வ அவதாரங்கள், தசாவதாரம் முதலான தெய்வ வடிவங்கள். 9வது படி உச்சியிலே இருப்பது, அதில் பூர்ண கும்பத்துடன் அம்பிகையினுடைய திருவுருவம் மட்டுமே இருக்க வேண்டும். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா, அம்பிகையினுடைய அருளாட்சியின் கீழேதான் அனைத்து ஜீவராசிகளும் வாழ்கின்றன அப்படிங்கிறதோட அவை படிப்படியாக முன்னேறி வாழ்வில் உயர்ந்த மேன்மை அடைகின்றன அப்படிங்கிறதையும் இந்த அமைப்பு விளக்குகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னொரு ஒரு வியாக்கியானம் சொன்னால், அது மாதிரி தேவர்கள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லோரும் அவர்களுடைய சக்திகளையும் அவர்களுடைய ஆயுதங்களையும் அம்பிகை போர் புரியறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு, அந்த போர் நடக்கும்போது அப்படி சிலை போல பொம்மை போல நின்றிருந்தார்கள். அப்படிங்கிறதுனால பொம்மை கொலுங்கிற வழக்கம் வருது அப்படிங்கிறதையும் நம்ம முன்னமே சொன்னோம். கொலு வைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவம் நம்மளுடைய முன்னோர்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். சரி, அது மாதிரி நவராத்திரி காலங்களில் 9 நாட்களும் நம்ம கொலுவெல்லாம் வச்சு அம்பாளுக்கு நிவேதனங்கள் பண்ணி, ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பாராயணம் பண்ணி, ஜபதபங்கள் எல்லாம் பண்ணி விரதம் அனுஷ்டித்து
அதே போல் அதில் இன்னொரு விசேஷமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விரதங்கள் அனுஷ்டிப்பதோட கன்னியா பூஜை பண்ணுறது, சுமங்கலி பூஜை பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம். அப்படி நவராத்திரி காலங்களில் 9 நாட்களுமே விதிப்படி கன்னிகைகளை பூஜை செய்ய வேண்டும். அதற்கான முறைகளையும் அதன் பலன்களையும் கூட வியாசர் விரிவாக எழுதி வைத்திருக்கிறாராம். அப்படி நவராத்திரியின் முதல் நாளன்று 2 வயதுள்ள ஒரு பெண்ணை குமாரிங்கிற பெயரால் பூஜை செய்யணும். அது மாதிரி 3 வயதுள்ள பெண்ணை திரிமூர்த்தி அப்படிங்கிற பெயரால் பூஜை செய்யணும். இதை பண்ணோன்னா அறம்பொருள் இன்பம் நீண்ட ஆயுள் உண்டாகும். அடுத்தது 4 வயது பெண் கல்யாணிங்க கூடிய பெயராலே அடுத்த நாள் பூஜை செய்யணும். இதை செய்யறதுனால கல்வி ஞானம் பெருகும். 4வது நாள் அன்னைக்கு 5 வயது பெண்ணை ரோஹிணி அப்படிங்கக்கூடிய பெயராலே பூஜை செய்யணும். அப்படி ரோஹிணி பூஜை வந்து நோய்களை எல்லாம் போக்கி ஆரோக்கிய வாழ்வு தரும். 5வது நாளன்று 6 வயது உள்ள பெண்ணை காளிகாங்கிற பெயராலே பூஜை செய்தால் பகைவர்கள் எல்லோரையும் வெல்லலாம். 6வது நாள் வந்து சண்டிகாங்கிற பெயரால் பூஜை பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அது வந்து செல்வ செழிப்பை தரும். 7வது நாள் அன்னைக்கு சாம்பவி அப்படின்னு 8 வயதுள்ள ஒரு பெண்ணை சாம்பவிங்கிற பெயர் கொண்டு நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா அரசாங்க பதவிகள் எல்லாத்தையும் கொடுத்து பகைமை அனைத்தையும் வேறறுக்குமாம். 8வது நாள் அன்னைக்கு 9வது வயது உள்ள, அதாவது 9 வயது உள்ள பெண்ணை துர்கை அப்படிங்கக்கூடிய பெயராலே பூஜை செய்ய வேண்டும். இது கஷ்டமான காரியங்களையும் சிரமமில்லாமல் செய்யக்கூடிய சித்தியை கொடுக்கும். 9வது நாள் அன்னைக்கு 10 வயது உள்ள பெண்ணுக்கு சுபத்ரா அப்படின்னு பூஜை செய்யணும். இதனால புலநடக்கம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி இப்படி நவராத்திரி காலங்களில் 9 நாட்களும் வந்து கன்னிகா பூஜை செய்யறதுனால நம்மளுக்கு வாழ்வில் எல்லா வளங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஐதீகம் இருக்குது. அதனாலே நவராத்திரி நாட்களிலே எல்லோரும் வந்து கன்னிகா பூஜை செய்ய வேண்டும். சுமங்கலி பெண்களுக்கு சௌபாகிய திரவியங்கள் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கறதுனால நம்மளுடைய வாழ்வு மேம்படும், கல்வி சிறக்கும், நம்மளுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும், நோய்கள் எல்லாம் விலகும், பகைவர்கள் எல்லோரும் அழிவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அம்பிகை இந்த 9 நாட்கள் அசுரர்களோடும் தீய சக்திகளோடும் போர் புரிந்து வெற்றி பெற்று விஜயதசமி கொண்டாடுகிறாள். அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இன்னொரு தாத்பரியமும் இருக்குது. அதாவது முதல் 3 நாட்கள் நம்ம துர்கையை வழிபடுறோம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் இது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு துர்காதேவியை வழிபடுறோம். அதற்கப்புறம் தீய எண்ணங்கள் அழிஞ்சதுக்கப்புறம் நமக்கு நல்ல சம்பத்து உண்டாகிறதுக்கு அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி தேவியை வந்து நம்ம வழிபாடு செய்கிறோம். நல்ல சம்பத்து எல்லா வளங்களும் கிடைக்கிறதுக்கு அடுத்த 3 நாட்கள் நல்ல சம்பத்து எல்லாம் கிடைச்சதுன்னா, நல்ல குணங்கள் எல்லாம், நல்ல குணமும் சம்பத்து தான், நல்ல குணங்கள் எல்லாம் கிடைச்சது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அறிவை தேடி போவோம். அறியாமை அழிஞ்சு அறிவை தேடி போவோம் இல்லையா? அந்த அறிவை தேடி போகும்பொழுது ஞானத்திற்கு காரணியாக விளங்கக்கூடிய அந்த சரஸ்வதி தேவியை அடுத்த 3 நாட்கள் பூஜிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டும் இதற்கு ஒரு தத்துவ விளக்கம் இருக்கின்றது. இப்படி நம்ம எல்லோரும் அம்பிகை எவ்வாறு தீய சக்திகளை அழித்து நல்லவர்கள் எல்லோருக்கும் வந்து தர்மத்தை நிலைநாட்டி கொடுத்தாலோ அதுபோல நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அனைத்து தீய சக்திகளையும் நம்மளும் அவளை பூஜித்து அழித்து அவளுடைய பாதங்களிலே சரணாகதி அடைய வேண்டும். அப்படிங்கிறது தான் இந்த நவராத்திரியினுடைய ஒரு முக்கியமான தத்துவம். அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் புரிந்து கொண்டு இந்த நவராத்திரியிலே அம்பிகையை நம்ம மிகவும் சிறப்பாக ரொம்ப ஆத்ம சுத்தியோட நம்ம எல்லாரும் வழிபடணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய ஆலயத்திலே ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ அகஸ்தீஸ்வர சுவாமி திருக்கோவிலிலே இந்த நவராத்திரி விழா மிக 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 விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. நம்மளுடைய குருநாதர்கள் இந்த நவராத்திரி காலங்களிலே லலிதா சஹஸ்ரநாம லக்ஷார்ச்சனை செய்து அம்பிகையை வழிபட்டு வருகிறார்கள். இது மிகவும் விசேஷமான ஒன்று. உலக மக்களுடைய நலனுக்காகவும் எல்லோருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி எல்லா வளங்களும் பெற வேண்டும் அப்படின்னும் இந்த பூஜையை நம்மளுடைய குருநாதர்கள் செய்து வருகிறார்கள். எனவே பக்த கோடிகள் அனைவரும் நம்மளுடைய கோவிலுக்கு வந்து இந்த காலத்திலே அம்பிகையை தரிசனம் செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி பக்தர்கள் எல்லோரும் தங்களால் இயன்ற கைங்கரியம், அதாவது உடலாலும் பொருளாலும் மனதாலும் தங்களால் இயன்ற கைங்கரியங்களை செய்து அம்பிகையினுடைய அருட்கட்டாட்சத்திற்கு பாத்திரமாக வேண்டும் என்று தங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். நம்மளுடைய கோவிலினுடைய அட்ரஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். எல்லோரும் பார்த்துட்டு நம்மளுடைய கோவிலுக்கு வரலாம், தங்களால் இயன்ற கைங்கரியங்களை செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டு
ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை ஐங்கனை பாசாங்குஷமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே என்று அவளை வேண்டிக் கொண்டு பாஹிமாம் பாஹிமாம் ஆனந்தவல்லி பாஹிமாம் ரக்ஷமாம் ரக்ஷமாம் ஆனந்தவல்லி ரக்ஷமாம். ஸ்ரீ குருப்யோ நமக.